சில சஹாபாக்கள் வியாபாரம் பண்ண மாட்டாங்களா, இந்த அமலை செய்ய மார்க்கெட் போவாங்களா. அவ்வளோ பெரிய அமல். இந்த முஸ்லீம் மார்க்கெட் இருந்து அந்த துவாவை எழுதி வைங்க, என்ன பாக்குறவன்னா ஓதுவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்கெட்ல நுழைஞ்சி பஜாருக்கு போய் அவர்ட்ட நின்று லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير. இந்த துஆவை ஓதினா, ஏன் அவ்வளோ பிரம்மாண்டமான கருத்து இந்த துஆல. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, அவன் தனித்தவன். லா ஷரீக லஹ், அல்லாஹ்க்கு கூட்டு கிடையாது. லஹுல் முல்க், அவனுக்கேதான் ஆட்சி சொந்தம். வலஹுல் ஹம்த், அவனுக்குத்தான் புகழ் சொந்தம். யுஹ்யி வ யுமீத், அவன்தான் ஹயாத்தாக்குறான், அவன்தான் மௌத்தாக்குறான். வஹுவ ஹய்யுன் லா யமூத், அவன் என்றும் வாழக்கூடியவன், மௌத்தாக மாட்டான். பியதிஹில் கைர், எல்லா நலவுகளும் அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் ஒவ்வொன்றுக்கும் சக்தி உள்ளவன். இந்த துஆவை ஓதினா எத்தனை நன்மை கிடைக்கும். கதபல்லாஹு லஹு அல்ஃப அல்ஃப ஹஸனா. மியத்து அல்ஃபண்டா அரபுல 1,00,000, அல்ஃப் அல்ஃபண்டா 10,00,000 நன்மை எழுதப்படும். எங்க போய் சேர்க்க. வமஹா அன்ஹு அல்ஃப அல்ஃப சய்யிஅ, 10,00,000 பாவம் மன்னிக்கப்படும். வரஃபஅ லஹு அல்ஃப அல்ஃப தரஜா, 10,00,000 தரஜா உயர்த்தப்படும். இது மூணும் இல்லாம நாலாவது வபனா லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டிடுவான். அப்போ மார்க்கெட்டுக்கு போய் இந்த துஆவை மட்டும் ஓதினா சரி. அதான் சில சஹாபாக்கள் வியாபாரம் பண்றது இல்ல, மார்க்கெட்டுக்கு போய் அல்லாஹ்வோட வல்லமை தானே. நீங்க ஓதுறீங்க, உங்களை பார்த்து இன்னொருத்தன் ஓதுவார், ஓத பழக்கிறீங்க. உங்களோட கடையில தொங்க போட்டு வச்சிருக்கீங்க, யார் யார போட்டோ எல்லாம் தொங்க போட்டு வச்சிருக்கா கடையில. இந்த துஆவை எழுதி வைங்க, வாரம் வந்து ஓதுவா, நன்மை. உலகத்துல இருந்து கொண்டு சொர்க்க மாளிகை கற்றாமல்